அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது கடனாக இருந்தாலும் கவலைகளாக இருந்தாலும் அல்லது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை தேடி தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும், திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும், சொந்த வீடு அமைய மாட்டேங்குது மாதிரி இருக்கட்டும், அடுத்தது குழந்தை பிறப்பதற்கு ரொம்ப தாமதமாகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் தனித்தனி சக்தி உண்டு. அதில் குறிப்பிட்ட திதி மற்றும் நாள் ஒன்று சேரும்போது அது அதீத சக்தி வாய்ந்ததாக மாறிடுது. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அதிகப்படியான பலனை கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று ஜனவரி மாதத்தின் 6ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 22ஆம் தேதி, நஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பொதுவாக நம்மளுடைய கடன் தீரவும் கஷ்டம் தீரவும் சொந்த வீடு அமைவதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்வோம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியும் அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதின்னு சொல்லலாம். தனது தம்பிக்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாளில் விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த திதி வந்திருக்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த திதி வந்திருக்கிறதுனால இதை நம்ம அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த அங்காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய பெயர். இந்த பட்டம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த நாளில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்ததுனால தான் கிடச்சிது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சங்கடங்களும் நீங்கி நல்ல வளமான வாழ்க்கை அமைவதற்கு ஏற்ற ஒரு நாளாகவே இந்த நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சுக்கிரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிற எண்ணானதும் இந்த ஆங்கில தேதியில் அமைஞ்சிருக்குது. கஷ்டங்கள் தரக்கூடிய ராகுவுக்கு உரிய எண்ணான 4ங்கிற சேர்க்கை இந்த தமிழ் தேதியில் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த நாளில் ராகு பிரீத்தி செய்வதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் நம்மளுடைய சேனலில் 4 மிளகை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதே பதிவிலேயே கையில் எழுத வேண்டிய பணவசிய பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். ஏன்னா சுக்கிரனுக்குரிய சேர்க்கை ராகுவுக்குரிய சேர்க்கை ரெண்டுமே இந்த நாளில் இருக்கிறதுனால அந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். இவை தவிர இன்று மாலை ஒரு 5 மணிக்கு மேலே இரவு ஒரு 9 மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும் செய்ய வேண்டிய வழிபாடு குறித்தும் ஒரு பதிவு நேற்று மதியமே போட்டிருந்தேன். அடுத்து நேற்று இரவு இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். இரவுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, அதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எதிரி தொல்லை எல்லாமே நீங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை இரவு 8 to 9 மணிக்கு செய்கிறது சிறப்பு. அது என்ன பர்டிகுலராக 8 to 9ன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம்னே சொல்லலாம். அது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் தான் வரும். அதுவும் இன்றைக்கி வரக்கூடிய இந்த 8 to 9 ரொம்பவுமே பவர்ஃபுல். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு மதியம் 12 மணி 17 நிமிஷங்கும்போது சங்கடகர சதுர்த்தி திதியானது தொடங்கிடுச்சு. அப்போ இரவு 8 to 9 அந்த செவ்வாய் ஓரையும் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு நேரமாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் யாருமே இந்த 1 மணி நேரத்தை தவற விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாவே அது நமக்கு நல்ல பலனை நிச்சயம் கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் செவ்வாய் ஓரையில் செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். காலையில் கூட ஒரு டைமிங் கொடுத்து துவரம்பருப்பு வச்சு சொல்லியிருப்பேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதையாவது செஞ்சு பலனடையுங்க. சரிங்களா? சரி, இதில் உங்களுக்கு நான் 2 விதமான மெத்தடுமே சொல்லிடுறேன். முதல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
துவரம்பருப்பில் இன்று இரவு 8 to 9 மணிக்குள்ளார ஏதாவது ஒரு காசு வந்து நீங்கள் மறைச்சி வைக்கணும். அந்த காசானது ₹1 இருக்கலாம், ₹2 இருக்கலாம், ₹5 இருக்கலாம். ஏதாவது ஒரு நாணயம் வந்துட்டு நீங்கள் துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே புதைச்சி வைக்கிறதுங்கிறது நல்லது. நார்மலாகவே துவரம்பருப்பு டப்பாவில் காசு போட்டு வச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வந்து உண்டாகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காசுங்கிறது மலன்னு பெருகி நமக்கு இருந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும் அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதாவது கடன் தீரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நேரத்தில் துவரம்பருப்பில் ₹1 காசோ ₹5 காசோ போட்டு வைக்கலாம். பணம் சேரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டைமில் அந்த காசை வந்துட்டு துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வைக்கலாம். அதே போல் நீங்கள் வாடகை வீட்லேயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்கும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நேரத்தில் இப்படி துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே காசு போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் வந்து கிடைக்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் கடன் தீர, பணம் சேர, சொந்த வீடு அமையங்கன்னு இந்த துவரம்பருப்பானது நமக்கு எல்லாத்துக்குமே உதவக்கூடியதாக இருக்குது. அதனால் இரவு 8 to 9 மணிக்கு ஏதாவது ஒரு சில்லறை காசை உங்கள் சமையல் அறையில் இருக்கிற துவரம்பருப்பு போட்டு வைக்கும் டப்பாக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், காலையில் நீங்கள் ஒரு பரிகாரம் சொன்னீங்க இல்லையா, அதுலேயே நாங்கள் அந்த டைம்லேயே வந்து போட்டு வச்சிட்டோம், நாங்களும் இப்போ போடணுமா அப்படின்னுட்டு. நீங்கள் இப்போ போட வேண்டாம், அதை மிஸ் பண்ணவங்களுக்காக தான் இது ஒரு மறு வாய்ப்பாக கொடுக்குறேன். அதனால் காலையில் போட்டவங்க இப்போ வந்து நீங்கள் போட வேண்டாம், நீங்கள் அடுத்த பரிகாரம் வந்து செஞ்சுக்கோங்க. சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது. புதுசாக வாங்கணும்னு தேவையில்லை, சமையலறையில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. இதை எடுத்து உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும், அதே போல் இன்றைக்கி விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய சங்கடகர சதுர்த்தி இருக்கிறதுனால அவரையும் வந்து வேண்டிக்கோங்க. வீட்டில் ஒரு சிறு துண்டு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதையும் இது கூட வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையாவது நீங்கள் கலந்துக்கோங்க. அதன் பிறகு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 9 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 9 முறை, அதாவது கிளாக் வைஸில் 9 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 9 டைம்ஸ் சுற்றிட்டு இப்போ இந்த துவரம்பருப்பு சர்க்கரையும் கலந்த இந்த கலவையை உங்களுடைய வலது கைக்கு மாற்றிக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்டுக்கு மாற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்டு போட்டாலும் சரி, அல்லது கேட்டுக்கு வெளியே போட்டாலும் சரி, அல்லது வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி இருக்குது, புதர் போன்ற இடம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அங்கே நீங்கள் போடுறதும் சிறப்பு. இப்படி செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியத்தை அவருடைய ஓரையில் நம்ம இது போல் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானம் கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது. இந்த நாளில் நம்ம கையிலேருந்து தெரியாமல் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் விழுந்து அந்த உணவை எறும்பு சாப்பிட்டாலே நமக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நாம் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தானமாக இந்த பொருளை வந்து கொடுக்குறோம். அப்போ இதை சாப்பிடக்கூடிய பறவைகளாகட்டும் எறும்புகளாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை ஆசீர்வதிக்கும். எத்தனை முறை எறும்போட எச்சில் வந்து இந்த உணவில் படுதோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.